இப்ப உங்களுக்கு காதல் பிரச்சனையா? காதல் பிரச்சனை இல்ல மேடம். அவங்களுக்கு வந்து 43 வயசு ஆகுது, 42 வயசு. யாருக்கு? மேனகான்றவங்களுக்கு. உங்க பையனுக்கு 17 வயசு, 18 வயசு ஆகுது. என்ன தொடர்புன்னா என்ன சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? குடும்பம் பண்றாங்க மேடம் ரெண்டு பேரும். மேடம் காலையில ரெண்டு பேரும் கண்ணால பாத்துட்டு ரொம்ப பேஜாராயிடுச்சு. என்ன பாத்தீங்க? மாலை கடையிலேயே ரெண்டு பேரும் ஒன்னா வீட்டுல உள்ள லவர்ஸ் டே அன்னைக்கு இப்ப செல்ஃபி போட்டோ எடுத்துக்கிறாங்க மேடம். அது கூட எங்க கிட்ட இருக்கு. அவங்க வீட்டு உள்ள எங்க இந்த பாத்ரூம் இந்த கேளுங்க. யார் வீட்டு பாத்ரூம்? யார் வீட்டு பாத்ரூம்? அப்பதான் மேடம் தங்க யார் வீட்டு பாத்ரூம்? அப்புறம் அவங்களே இருந்தா நல்லாதான் இருந்தாங்க. எப்படிதான் இது தொடர்பா? வேலைக்கு போறானா? மாலை கட்டுற வேலை செய்யறான் மேடம். இப்ப உங்களுக்கு காதல் பிரச்சனையா? காதல் பிரச்சனை இல்ல மேடம். அவங்களுக்கு வந்து 43 வயசு ஆகுது, 42 வயசு. யாருக்கு? மேனகான்றவங்களுக்கு. என்ன தொடர்புன்னா என்ன சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? குடும்பம் பண்றாங்க மேடம் ரெண்டு பேரும். மேடம் எப்படி கண்டுபிடிச்சீங்க? போன்ல பேசுறது, நைட்ல பெட்ஷீட்டுக்குள்ள போத்துக்குன்னு போன் பேசுறது. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகி 3 பசங்க. 20 வயசுல ஒரு பையன் இருக்கான், இவன் வயசுல ஒரு பையன் இருக்கான். மொத்தம் 3 பசங்க. உங்க பையனுக்கு 17 வயசு, 18 வயசு ஆகுது. இப்ப இந்த பையன் எப்படிதான் தொடர்பாச்சுன்னு தெரியல மேடம். அந்த பையனோட அப்பா என்ன சொல்றாரு? வந்திருக்கிறாரு மேடம். என் பையனை காப்பாத்தி கொடுமா நீ. ஆமா நீங்களா இருக்கிறீங்கனாலும் நான் இருக்கிறேன். என் ஃப்ரெண்டு தான் மேடம். அவ யாருமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டை விட்டாங்க, ரெண்டாவது ஹஸ்பண்ட் எங்கேயும் கூட்டின்னு ஓடினாங்க, மறுபடியும் எங்கேயும் வந்தாங்க, மூணாவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணாங்க. இந்த மாதிரி எத்தனையோ நாங்க சொல்றது நம்புறீங்களே, விசாரிங்க. ஃபர்ஸ்ட் இந்த பொம்பளை கல்ல தான் வேலை செஞ்சிருந்தான். எந்த பொம்பளை? இந்த மேனகான்றவங்க. மேடம்னுவான். யாருக்கிட்ட தான் இவன் பேசுறான்? ரொம்ப நாளா நாங்க கண்டுபிடிக்கல மேடம். இருப்பான். இவங்க எவ்வளவோ திட்டாங்க அவனை. சரி திருந்துட்டோன்றதுக்காக. அதுக்கு கூட அவன் அடங்கல. இன்னைக்கு வீட்டுலதான் போய் கூட்டு வந்தா ஒளிய வச்சுட்டு இருந்தான். அவ வீட்டு வாசப்படி கூட போனதே கிடையாது. பெரிய அக்கா தான் ஃபர்ஸ்ட் போனாங்க. இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க 2 ஸ்டெப் இறங்கின உடனே ஐயப்பா போயிட்டாங்கடா வாடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சத்துல வரல மேடம். நாங்க எங்கே வேற எங்கேயே போயிட்டு எல்லாருமே ஒரு நாள் கோயிலுக்கு போனோம் மேடம். நாங்க ஃபேமிலியோட கோயிலுக்கு போனோம். இவங்க ஜாடை பண்றது, கண்ணிலே பேசிக்கிறது, மடி மேல வந்து நாங்க ஏதோ அம்மா எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்ப அங்க கூட நாங்க விட்டுட்டோம். இங்க வந்த உடனே இன்னும் மும்முரமா அதிகமா ஆயிடுச்சு. காலையில ரெண்டு பேரும் கண்ணால பாத்துட்டு ரொம்ப பேஜாராயிடுச்சு. என்ன பாத்தீங்க? மாலை கடையிலேயே ரெண்டு பேரும் ஒன்னா வீட்டு உள்ள. இந்த வயசுல புள்ள இருக்கு மேடம். அதுதான் கஷ்டமா இருக்கு. அவ ஒரு நைட்டி, லப்பர் நைட்டி ஒண்ணு போட்டு இல்லன்னு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட். அதை பார்த்த ஒண்ணு நீங்க என்ன நினைச்சீங்க? இன்னும் ரொம்ப பேஜாராயிடுச்சு. பசங்க எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அவங்கள 10 மாசம் இருக்கும், பாட்டில் அடிச்சு குத்திட்டு இந்த பையனை பேசும்போது அவங்க பையனே பைக்கில் இருக்கிற வந்து ஏத்தின்னு போறான். ஹாஸ்பிட்டலுக்கு வான்ட்டு. இன்னொரு பையன் இவன் போலீஸ்காரெல்லாம் வந்தாங்க. ஏப்பா யாருப்பா அவனை இந்த மாதிரி பண்ணது, என்ன எதுன்னு சொல்லு பண்ணதுக்கு. அவளோட ஆத்தால வந்து இவன் வச்சுன்னுக்குறான். இப்ப இவனை சொன்னா இவ பாதிக்குப்பால. அதனால வந்து இவன் உண்மையே சொல்லல. புரியுதுங்களா? அவன் வந்து இல்ல நானே தான் மேல இருந்து கீழே விழுந்துட்டேன்னு ஏசி முதல் கொண்டும் வந்தாங்க, போயிட்டாங்க. இவன் வந்து எதுவுமே சொல்ல மாட்டான். உங்க பேர் என்ன? ஐயப்பா. உங்களுக்கு என்ன வயசு? 20. 98ல தான் மேடம் பிறந்திருக்கிறான். 98. 18 வயசு. என்னப்பா பிரச்சனை சொல்லு. எனக்கு எது பிரச்சனை? ஏன் நீ அங்க போயிருக்க? அந்த அம்மா வீட்டுல போயிருக்க? உனக்கு அதுதான் ஓணுமா, நாங்க தான் ஓணுமா? சொல்லு வாய் திறந்து. அவங்க கூட தான் வாழ போறியா? அப்புறம் சரி, அவங்களோட எந்த தொடர்பு இல்லையா உங்களுக்கு? அவங்க கல்ல வேலை செஞ்சது மேடம். முதல்ல எதுக்கு அவங்க பேரெல்லாம் கையில குத்திக்கிற? நைட்டெல்லாம் என் போன்ல பேசுற? எதுக்காங்க மேடம் குத்துனாங்கன்னு கேளுங்க மேடம். இங்க பாட்டில குத்தி இருக்கிறாங்க, கையில கூட இருக்கு. எதுக்காக குத்துனாங்கன்னு கேளுங்க. எது குத்தினா? கூட நாங்க ஒரு மொட்டை மாலை உட்காந்து மேடம். சண்டையில அவன் எடுத்து குத்திட்டான் மேடம். யார் அந்த பையன்? அவ ஆத்தால வந்து இவன் வச்சுன்னுக்குறான்னு அவன் குத்துனான். பழக்கமா இருக்கிறேன்னு தான் சொல்லி. எங்க அம்மா கிட்ட நீ எப்படி குத்துனா அவனே ஹாஸ்பிட்டல் கிட்ட போனா மேடம். அவனே குத்திட்டு அவன் தான் குத்தினான்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? இவனே சொல்லிடுறான் எங்க கிட்ட. என்னப்பா பிரச்சனை சொல்லு, ஓப்பனா சொல்லுங்க. எனக்கு எது பிரச்சனை இல்லை. பின்ன அப்புறம் ஏன் அவங்களோட அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்க நீ? நான்லாம் அந்த மாதிரிலாம் பழகல மேடம். நான் அப்படி இருந்த பையன் எப்படி ஆயிட்டானே இப்படி தெரியல மேடம். அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவங்க வீட்டுல தான் இருக்கியா? நான் தனியா வீடு பார்த்துன்னு போறேன் மேடம். அவங்க வீட்டுல தான் இருக்கியா? இல்ல பாத்ரூம்ல லுங்கி கட்டிருந்தான். பாத்ரூம்ல தான் இட்டுன்னு வந்தேன். பாத்ரூம்ல லெட்டின்ல இருந்து கூப்பிடறான். ஐப்பா போயிடுச்சு வா. பாத்ரூம் போன மேடம். மொழியெல்லாம் வைக்கல மேடம். போய் சொல்றேன்னு நல்லா தெரியுது. சரி, உனக்கு அந்த அம்மாக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை. அதனால மேடம் சொல்லு தம்பி. அங்கதான் இருக்கேன் மேடம். அங்கதான் இருக்கேன். ஏன் யாரு தம்பி? ஓப்பனா பேசலன்னா? ஓப்பனா தான் பேசணும் மேடம். அவங்க கூட தான் இருந்தேன் மேடம். அவங்க கூட தான் இருந்தேன். ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்த?
அப்புறம் அவங்க வீட்ல இருந்து தானே உன்னை இன்னைக்கு கூட்டிட்டு காலைல வந்தாங்க. அவங்க வீட்டுல இன்னைக்கு காலைல அங்க இருந்துட்டு வந்தோம். ஏன் எதுக்கு அங்க போனேன்? சும்மா போயிட்டு வந்தோம் மேடம். அதுக்கு எதுக்கு சும்மா போகணும்? இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எதுக்கு அவங்க வீட்டுக்கு? ரொம்ப குழம்பி போயிருக்கான் போல இருக்கு. ரொம்ப மூளையாவ நான் கொல்ல பிரெயின் வாஷ் பண்ணி அப்படியே அவன் ஆப்போசிட்டா மாத்தி வச்சிருக்கான். அவங்க வந்திருக்காங்களா? வந்திருக்கான். உங்க பக்கம் கொஞ்சம் சொல்றீங்களா? ஆக்சுவலா என்ன நடக்குது? ஒன்றும் இல்லை மேடம், அந்த பையன்கிட்ட பேசுறது தவறா அந்த மாதிரி பண்றாங்க மேடம். அந்த அவர் உங்க கூட வந்து தங்கி இருக்காரா? அவங்க அந்த 4 சவரம் செயின் இது திருடின்னு வந்துட்டான்னு வந்து கூட்டின்னு வந்தாங்க மேடம். எங்க கல்ல வேலைக்கு வந்தாங்க மேடம். என்ன கடை வச்சிருக்கீங்க? மாலை கடை வச்சுக்கிறேன் மேடம். சரி, பையன் எவ்வளவு நாள் அவங்க கிட்ட வேலை பண்றாரு? ஒரு 2 வருஷமா வேலை செஞ்சிருந்தேன் மேடம். 2 வருஷமா. சரி, உங்க வீட்டுல எதுக்கு வந்தாரு அவரு? என்ன மேடம், அப்பதான் மேடம் வந்தான் அவன். என் பையன் ஃப்ரெண்டு தான் அவன். எதுல இருந்து இது ஆரம்பிச்சது? ஏன் அப்படி சந்தேகம் வந்தது? நாங்க விளையாடுவோம் செய்வோம், பேச எல்லாம் செய்வோம் மேடம். என்ன விளையாடுவீங்க? சும்மா கடையில தமாசா விளையாடுவோம், பேசுவோம் மேடம். ஓகே. உங்களுக்கு எவ்வளவு பசங்கம்மா? 2 பசங்க இருக்காங்க மேடம். ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு? இறந்துட்டாரு மேடம். மாலை கடை வச்சுதான் பழகிறோம். இந்த மாதிரி டார்ச்சல் குடுக்குறாளுங்க பாரு அவளுங்களால தான் மேடம் நிம்மதியே இல்லை எனக்கு. உங்க பையனோட ஃப்ரெண்டுன்னா அந்த பையனுக்கு அம்மா மாதிரி ஆகணும்ல நீங்க. அவ்வளவு அசிங்கம் பண்ணாங்க தெரியுமா மேடம் அவங்க. அப்ப அப்பவே அவனை துரத்தி விட வேண்டியதானே கடையில இருந்து? அவங்க வேலை செய்யுது இல்லை மேடம் மக்கள்ல. அப்புறம் எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தா? அவங்களா சொல்றது மேடம் அந்த மாதிரி. என்ன மாதிரி? என்ன தப்பான்னு சொல்லி அந்த அது மாதிரி. எப்படி பேசுவாங்க தப்பா? நீங்க சும்மா பேசி கேட்டுட்டு இருப்பீங்களா? உங்க பேர் என்னம்மா? மேனகா மேடம். எதுக்கு உங்க பேரை அவன் கையில குத்திருக்கான்? நீங்க அவனைதான் மேடம் கேட்கணும். அதுல அழிச்சிடும். எதுக்கு கையில குத்திக்கிற? என்ன மேடம்? எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தா? பேசுவான் செய்வான் வருவான் மேடம். எதுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது எதுக்கு வரான்? எதுக்கு வீட்டு? எல்லாம் உங்க பேசி பையனோட வயசுல இருக்கிறது பையன் அவன். எல்லாம் பேசி எங்க அண்ணெல்லாம் கூட ஒரே பிரச்சனை பண்ணாங்க மேடம். அதெல்லாம் மேடம் பிரச்சனை. அதுக்காக பிரச்சனை பண்ணி உங்களுக்கு அம்மா வயசு இல்ல, அவரோட அம்மாவோட வயசு. கரெக்டா? வீட்டுல சேர்க்கலனா. அப்ப இதுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்குறீங்க இல்ல மேடம். நீங்க அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. 4 பேர் பேச மாட்டாங்க. அது எவ்வளவு இந்த மாதிரி எல்லாம் பண்ணா லவர்ஸ் டே அன்னைக்கு இப்போ செல்ஃபி போட்டோ எடுத்துக்கிறாங்க மேடம். அது கூட எங்க கிட்ட இருக்கு. நீங்க கரெக்டா இருந்தா ஏன் அவன் அப்படி எல்லாம் செய்ய போறான்? தைரியம் வருமா ஒரு பையனுக்கு அப்படி செய்யறதுக்கு? காட்ட வேண்டியதானே. இருக்கு காட்டு எடுத்துன்னு வந்து காட்டுறான். பின்ன அவங்க சும்மா விட்டுருவாங்களா? அவன் புள்ள கிட்ட பண்ணா காலைல எப்படி வீட்டுல என் வீட்டு உள்ள வந்தா அவன். ஆமா. ஐயோ, உன் புள்ள கிட்ட நாங்க அந்த மாதிரி தப்பு பண்ணா நீ யாரு? கம்மியா? நான் பண்ண தப்பு நீ பாத்தியா? நீ காலைல எப்படி பாத்தியா? வீட்டுல இருந்தான்? இதே தப்ப நாங்க பண்ணியிருந்தோம்னா நீ சும்மா வந்திருப்பியா? பாட்டி அதெல்லாம் வீட்டுக்கு எல்லாம் வருது இல்ல மேடம். அதெல்லாம் அப்புறம் எதுக்கு இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தான்? இன்னைக்கு எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தான்? 17 வயசு 18 வயசு பையன். அவனுக்கு உலகம் தெரியுமா? அவனுக்கு அம்மா இல்ல, அக்காவும் இறந்துட்டாங்க. அந்த இதுல இருந்திருப்பான் அவன். ஆமாங்க மேடம். அப்ப இந்த அம்மா ஆதரவு கொடுத்துட்டாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான். சரி, இப்ப என்ன பிளான் வச்சிருக்கீங்க? அதெல்லாம் ஒரு பிளானும் இல்ல மேடம். அந்த பையனை அவங்களோட அனுப்பிச்சிடலாமா? அனுப்பிச்சு விடுங்க மேடம். அப்ப எதுக்கு அவங்க வீட்டுக்கு போன? நீ ஒன்னால தானே பிரச்சனை உங்களுக்கு. ஏன் போன? நான் வீட்டுல சேர்த்தாண்டா அவனை. வீட்டுல இருந்து நீ காலையில எங்க இருந்தா? காலையில எங்க இருந்தா? அவங்க வீட்டு உள்ள எங்க இந்த பாத்ரூம் போயிருந்த கேளுங்க. யார் வீட்டு பாத்ரூம்? யார் வீட்டு பாத்ரூம்? அப்பதான் மேடம் என் தங்கச்சி யார் அவங்க வீட்டு பாத்ரூம்? அப்புறம் அவங்களே உங்க வீட்டுல பாத்ரூம் இருக்குல்ல? இருக்குங்க. எதுக்கு அவங்க வீட்டு பாத்ரூம்குள்ள போற? உங்க வீட்டுல பாத்ரூம் இல்ல?